ஒரு அழகான காட்டில் மீனுக்குருவி, காலுக்காகவும் கோரிக்காகவும், லூசி புறா, சோட்டோ கிளி, மகிக்கழுகு இவங்க எல்லாரும் வாழ்ந்து வந்தாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவி யார் அப்படின்னா மகிக்கழுகு தான். இந்த மகிக்கழுகுக்கு சொந்தமாக ஒரு காய்கறி தோட்டம் இருந்துச்சு. அந்த காய்கறி தோட்டத்தில் லூசி புறா, சோட்டோ கிளி, காலுக்காகவும் கோரிக்காகவும் இவங்க எல்லாரும் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்க வேலை என்னன்னா காய்கறிகளை பறிக்கிறது. மீனுக்குருவி அந்த காய்கறிகள்லாம் வாங்கி ஒரு வண்டியில் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த ஊரில் உள்ள மற்ற பறவைகள் மீனுக்குருவி கிட்ட காய்கறிகளை வாங்கிட்டு போவாங்க. பாத்தியா கோரி, நம்ம மகிக்கழுகோட வயலில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேவாத வெயிலில் இவ்வளோ உழைக்கிறோம். ஆனால் நமக்கு சம்பளம் கம்மி. ஆனால் அந்த மீனுக்குருவிக்கு வெறும் நம்ம பறிக்கிற காய்கறிகளை போய் விற்கிறது தான். ஆனால் அதுக்கு சம்பளம் அதிகம். இதை என்னத்த சொல்கிறது? ஆமாம் காலு, நம்ம வாங்குற சம்பளம் நம்ம சாப்பிட்றதுக்கே பத்த மாட்டேங்குது. இதில் நம்ம பையன் ஜக்கு நாளைக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னான். காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்மள மாதிரி என்ன மீனுக்குருவி வெயில்லையா கஷ்டப்படுது? சும்மா காய்கறி வண்டியை தள்ளிக்கிட்டு போயிட்டு வியாபாரம் பண்ணுது. அதுக்கு சம்பளம் அதிகம். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் காலு. அப்படி காலுவும் கோரியும் மீனுக்குருவி வியாபாரம் பண்ணுறத கெடுக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டாங்க. உடனே மகிக்கழுகுகிட்ட காலுவும் கோரியும் போய் மீனுக்குருவியை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி வச்சாங்க. மகிக்கழுகு, மீனுக்குருவி நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லவ இல்லை. அவ நம்ம தோட்டத்தில் விளையிற பாதி காய்கறியை அவள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறா. அது மட்டும் இல்லாமல் விற்கிற காசில் பாதி காசு தான் உங்கள்கிட்ட கொடுக்குறா. மீதி அவளே வச்சுக்கிறா. காலு, நீ எதை வச்சு மீனுக்குருவியை இப்படி சொல்கிற? மீனுக்குருவியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவள் என்கிட்ட ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சிட்டு இருக்கா. ஆமாங்க மகிக்கழுகு, காலு சொல்கிறதெல்லாம் உண்மைதான். மீனுக்குருவி அவள் வீட்டுக்கு காய்கறிகளை பாதி எடுத்துகிட்டு போகிறத என் கண்ணால் பார்த்தேன். அதான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தோம். சரி, மீனுக்குருவியை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் மற்ற வேலையை பாருங்க, போங்க. மீனுக்குருவிக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் முன்னாக்குருவி. முன்னாக்குருவி ஸ்கூலில் படிச்சிட்டு இருந்தான். ரொம்ப நல்ல பையன். கிளாஸில் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறவன். வழக்கம் போல் மீனுக்குருவி காய்கறிகளை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தது. அது சரி முன்னா, நீ காலையில் ஸ்கூலுக்குள்ள கிளம்பி போன. நீ போனதுக்கப்புறம் தானே நான் வந்தேன். ஏன் ஸ்கூல் போகாமல் இங்கே வந்திருக்க? அம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும் அம்மா. உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் மறந்துட்டேன் அம்மா. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டலைன்னா கிளாஸ்க்குள்ள வர வேணாம்னு சொல்லிட்டாங்க அம்மா. உடனே கட்டியாகணும் அம்மா. அது சரிடா முன்னா, நான் இப்போ திடீர்னு கேட்டால் பணத்துக்கு எங்கே போவேன்? நாளைக்கு கட்டிக்கலாம் செல்லம். கொஞ்சம் பொறுமையாக இரு. நாளைக்கு அம்மா கண்டிப்பாக வந்து ஸ்கூல்லையே கட்டுறேன், சரியா? மகிக்கழுகு ஆன்ட்டிக்கிட்ட காய்கறியெல்லாம் விற்ற பணத்தை போய் கொடுத்துட்டு அம்மா வரும்போது சம்பளம் வாங்கிட்டு வரேன். அம்மா, இப்பதான் உங்கள்கிட்ட கையில பணம் இருக்குதுல்ல, அதை கொடுங்க அம்மா, நான் போய் கட்டிடுறேன். இங்கே பாருடா கண்ணா, இது நம்மளோட பணம் இல்லை. இது என் முதலாளிக்கு சேர வேண்டிய பணம். நான் அவங்கக்கிட்ட எத்தனை வருஷமாக வேலை செய்கிறேன்னு உனக்கு தெரியல. இப்படி நேர்மையாக இருக்கவும் தான் ஒரு இடத்துல இத்தனை வருஷமாக வேலை செய்ய முடியுது. அப்படியெல்லாம் நீ கேட்டோனையும் எடுத்து கொடுத்துட முடியாதுடா.
அம்மா, ஏம்மா இப்படி பயந்து கிடக்குறீங்க? இப்ப பணம் எடுத்து என்கிட்ட கொடுத்தா உங்க முதலாளிக்கு என்ன தெரியவா போகுது? உங்களுக்கு என்னை விட உங்க முதலாளி தான் முக்கியம், போங்க. இங்கே பாரு முன்னா, ஒரு தாய்க்கு எப்போதுமே தன் குழந்தை தான் ஃபஸ்ட்டு. நீ தான் எனக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு முன்னா, அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. நான் செய்கிற இந்த தொழிலுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறேன். நான் செய்கிற தொழிலுக்கு நான் எப்போவுமே நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நேர்மை தான் நம்மளை எப்போவுமே காப்பாற்றும் முன்னா. அது மட்டும் இல்லாமல் நம்ம நேர்மையாக உண்மையாக எப்போதும் இருந்தோம்னா கடவுள் நமக்கு எப்போவுமே கை கொடுப்பாரு. இவங்க பேசுகிறத ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு மகிக்கழுகு கேட்டுக்கிட்டு இருந்தது. கேட்ட மகிக்கழுகு மனசுக்குள்ளே இப்படி நினச்சிக்கிச்சு, அட, இந்த காகங்களோட பேச்சை கேட்டு மீனுக்குருவியை அநியாயமாக சந்தேகப்பட்டுட்டேன். மீனுக்குருவி எவ்வளோ நேர்மையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு குருவி நம்மக்கிட்ட இருக்கிறது நம்ம பண்ண அதிர்ஷ்டம்தான். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மாரல் ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.